தம்பி டயர்டா இருந்தா என்னடா பண்ணுவ? கூலி போடு தல. ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூலிப்பா போடு தல. தலை வலிச்சா கூலிப்பா போடு தல. தம்பி இப்ப எல்லாத்துக்குமே கூலிப்பா? எல்லாத்துக்குமே கூலிப்பு தான் தல. ஏன்னா டாக்டர் கூலிப் சாப்பிட்றதுனால உடல் சுறுசுறுப்பாய் நல்லா ஆக்டிவ் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஆக்டிவேட் ஆயிருவீங்க. ஏன்னு கேட்டால் இப்போ நீங்கள் காஃபி குடித்தா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குல்ல, அதுக்கு காரணம் காஃபியில் கெஃபைன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கூலிப்பில் நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும். இந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா உடம்புல நிக்கோட்டின் ரிசெப்டரை ஆக்டிவேட் பண்ணி டோப்பமின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை அதிகமாக ரிலீஸ் பண்ண வச்சிடும். இது அதிகமாக ரிலீஸ் ஆனால் தலைவலி இருந்தால் தலைவலி போயிடும், சோர்வாக இருந்தால் நல்லா ஆக்டிவ் ஆயிடுவீங்க, டிப்ரெஷனாக இருந்தால் நல்லா ஜாலி ஆகிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு உங்களையே மெயின்டைன் பண்ணும். சரி இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த நிக்கோட்டின் கெஃபைனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கெமிக்கல். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நபர் ஒரு குளிப்பு எடுத்து இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னா 10 குளிப்பு எடுத்தால் தான் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போயிடுவார். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? கூலிப் அடிக்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களால அந்த கூலிப்பை விடவே முடியாது. அப்படி விட்டால் கூட நிக்கோட்டின் வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷன் வந்து அவங்களுக்கு கை கால் நடுக்கம் வரும், தூக்கமின்மை, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக பசி எடுக்கும், டிப்ரெஷன் போவாங்க, சூசைடல் தாட் வரும், இந்த ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் குளிப்பு அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. இது அதிகமாக எடுக்கிறனால என்ன ஆகும்? வாயில் கேன்சர் வரும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது வாயோட முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அதை நீங்கள் விழுங்குறீங்க இல்லையா, அது வயிற்றுக்குள்ளே போய் ஸ்டொமக் கேன்சர் வரும். அது எங்கே மெட்டபலைஸ் ஆகுது? நம்ம லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. அதனால் லிவர் கேன்சர் வரும். அதுக்கப்புறம் கணையம் பேங்க்ரியாஸ் கேன்சரும் வரும். அதிகமான கூலிப்பு எடுக்கும் பொழுது அது சிறுநீரகத்திலையும் ரிலீஸ் ஆகும். அதனால் யூரினரி பிளாடர் கேன்சர், அதாவது சிறுநீரக பை புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் கூலிப்பு எடுக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு 29-30 வயசு வரப்போ, கல்யாண வயசு வரும்பொழுது இம்பார்ட்டன்சி, அதாவது விரைப்புத்தன்மை அது குறைஞ்சிடும். அதே சமயம் ஸ்பெர்ம் ஹெல்த் டேமேஜ் ஆகிடும், அதாவது விந்தணுக்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அவன் ஃபேஸ் பண்ணி ஆகணும். 30 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வாயில் கேன்சர் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க? செலோட்டை போட்டு ஒட்டி மறைச்சிருவாங்களா? கிடையவே கிடையாது. அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அதை சுற்றி 5 சென்டிமீட்டர் சுற்றளவில் எல்லா பகுதிகளையுமே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் முகம் மாறும், உங்கள் அடையாளம் போகும், உங்கள் வாழ்க்கையும் கல்யாண வாழ்க்கையும் எல்லாமே வீணாக போயிடும். அதே சமயம் உங்கள் பெற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மதிக்க மாட்டாங்க. இப்படி யாரும் இல்லாத தனிமையான வாழ்க்கையை 96 ராமை விட நீங்களும் உங்கள் கூலிப்பும் ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவையா ஒரு கூலிப்புனால? உங்கள் ஃப்ரெண்டு கூலிப் சாப்பிட்றாங்க அப்படின்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு கூலிப்பாக போகாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். கேட்டால் பாருங்கள், இல்லை அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஒரு தனிமையான வாழ்க்கை அவங்க கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அவங்கள டேக் பண்ணி விட்டுருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன மனுஷன் போத சாராயம் போத ரெண்டையும்